ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நடப்பு நிகழ்வில் 29, 30, 31, அதாவது ஜனவரி மாதம் ஃபுல்லாக அதில் கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்லாம் எடுத்து கொடுத்துருக்குறோம். 1 or 2 டைம்ஸ் கேளுங்க போதும், அதுவே. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தனிநபர்களின் வருமான வரி விலக்கு. தனிநபர்களின் வருமான வரி விலக்கு சமீபத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்டில் தனிநபருடைய வருமான வரி விலக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 லட்சம். சரிங்களா? 12 லட்சம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு வருமான வரி விலக்கு அளிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பரேச்னஸ் நூடிவென்ட்ரிஸ், அதாவது முள்ளம்பன்றி ஆய்வை முதலில் மேற்கொள்ளும் மாநிலம் எது? பரேச்னஸ் நூடிவென்ட்ரிஸ், முள்ளம்பன்றி ஆய்வை முதலில் மேற்கொள்ளும் மாநிலம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேரிக்காடு, தூத்துக்குடியில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எஸ்சி/எஸ்டி பிரிவு இனத்தவரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு. எஸ்சி/எஸ்டி இருக்காங்க இல்லையா, எஸ்சி/எஸ்டி மக்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிக்கல் 46. சரிங்களா? ஆர்டிக்கல் 46 தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினரின் உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா பிரிவு ஆர்டிக்கல் 15(4), ஆர்டிக்கல் 15(5). சரிங்களா? 15(4), 15(5) இது ரெண்டும் என்ன சொல்லுதுங்க? சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினருடைய நடவடிக்கைகள், அவங்கள வந்து உறுதிப்படுத்துறதுக்காக நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும், அவங்கள மேம்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது 15(4), 15(5). சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்கும் அரசியலமைப்பு பிரிவு. பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பும் வழங்கணும், இடஒதுக்கீடும் வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 16(1), ஆர்டிக்கல் 16(4). சரிங்களா? இது எல்லாமே முக்கியமானது தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. சரிங்களா? ஓகே, லோனர் ஏரி எங்குள்ளது? லோனர் ஏரி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரி, ஜஸ்ட் வந்து ஜியாகிரபி ரீதியாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஓகே, சிவில் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சிவில் உரிமை சட்டம்ன்றது 1955 கொண்டு வரப்பட்டது. தீண்டாமையை இது தண்டிக்குது. சரிங்களா? சிவில் உரிமை சட்டம் வந்து 1955 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வரப்பட்டது. எப்போ கொண்டு வரப்பட்டது? 2009 கொண்டு வரப்பட்டது. தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி இருக்கு இல்லையா, ஆரம்ப பள்ளியில் பாகுபாடு காட்டுவதை இது தடை செய்யுது. சரிங்களா? கல்வி உரிமை சட்டம் 2009 தொடக்கப்பள்ளியில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1956. சரிங்களா? 1956 கொண்டு வரப்பட்டது. இது என்ன செய்யுதுன்னா உயர்கல்வியில் சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள். அமைச்சரவை ஆளுநருக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு. அமைச்சரவை ஆளுநருக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 163. சரிங்களா? 163 தான் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆளுநரை ஒரு தன்னிச்சையான நிர்வாக அதிகாரியாக அல்ல, ஒரு கட்சி சார்பற்ற அரசியலமைப்பு பிரமுகர் அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர். சரிங்களா? ஆளுநர் ஒரு தன்னிச்சையை நிர்வாக அதிகாரியாக அல்ல, ஒரு கட்சி சார்பற்ற அரசியலமைப்பு பிரமுகர் அப்படின்னு சொன்னவர் B.R. அம்பேத்கர். இதெல்லாம் ஒரு கொட்டேஷனில் கேட்கலாம், அதனால தான் எடுத்து கொடுத்துருக்கார். சரிங்களா? ஆளுநரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கார். சரிங்களா? ஓகே, திரும்ப திரும்ப கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உலகின் போக்குவரத்து நெரிசலில் நாடுகளில் இந்தியாவோட இடம், அதிக போக்குவரத்து நெரிசலில் இந்தியாவோட இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா?
ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ 31க்கான முக்கியமான ஈவெண்ட்லாம் பார்த்துடலாம். சரியா? ஓகே. மோசடி தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பண மோசடி தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2002. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இந்த ஃபெமா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம், ஃபெமான்னு சொல்லுவாங்க. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1999. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10, 2020. செப்டம்பர் 10, 2020. இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி துறையில் நீல புரட்சியை ஏற்படுத்துறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய பிரதான திட்டம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு முதல் காலநிலைக்கு ஏற்ற மாநிலம். தமிழ்நாட்டில் முதல் காலநிலைக்கு ஏற்ற கிராமமாக எது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிச்சாவரம். பிச்சாவரம் எங்கே இருக்குங்க? கடலூர். சரிங்களா? கடலூர் தான் இருக்குது. சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. அதுக்கடுத்து பாருங்கள். பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? பிரதான் மந்திரி மித்ரா ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருதுநகர். சரிங்களா? ஓகே. வைர முக்கோணம் என அழைக்கப்படுவது எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைர முக்கோணம் என்று அழைக்கப்படுவது எவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்னகிரி, உதயகிரி, லலித்கிரி. இந்த 3 சேர்ந்தது தான் வைர முக்கோணம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரத்னகிரி, உதயகிரி, லலித்கிரி ஒடிஷாவில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூரிய உதயமலை என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது உதயகிரி தான். சூரிய உதயமலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பெயர் இருக்குது, சிறப்பு பெயர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரத்தினங்களின் மலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்னகிரி தான். ரத்தினங்களின் மலை என்று அழைக்கப்படுவது ரத்னகிரி. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 87. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 87. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிஎன் அண்ணாதுரையால் ஏற்படுத்தப்பட்ட இருமொழி கொள்கை எந்த ஆண்டு இருமொழி கொள்கையை சிஎன் அண்ணாதுரை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1968. 1968 தான் அறிஞர் அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் தான் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முழு பெயர். நெக்ஸ்ட் பாருங்க. புதிய கற்காலக காண்டாமிருக எச்சம் கண்டெடுக்கப்பட்ட இடம். புதிய கற்கால காண்டாமிருக எச்சம் கண்டெடுக்கப்பட்ட இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கிற மேலப்பாளையம்ன்ற இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே திருப்பத்தூரில் இருக்கிற பையம்பள்ளின்ற இடத்துலையும் இந்த எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே. எந்த ஆண்டு வரை பட்ஜெட் ஆங்கிலத்தில் தாக்கல் செய்யப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? எந்த ஆண்டு வரைக்கும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 வரைக்கும் பட்ஜெட் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பட்ஜெட் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் அச்சிடப்பட்ட போது நிதியமைச்சராக இருந்தவர். இப்போ 54 வரைக்கும் ஆங்கிலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் அச்சிடப்படும் போது நிதியமைச்சராக இருந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிடி தேஷ்முக். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் இதெல்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. காகிதம் இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் காகிதம் இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். 2021 இது தாக்கல் செய்யப்பட்டது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாட்டின் அறிவுசார் நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? தமிழ்நாட்டின் அறிவுசார் நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஜல்ஜீவன் திட்டம். ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்டில் தான் இது கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகே. ஜவுளி வணிகம் இருக்கு இல்லையா, ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33% நம்ம இது வரைக்கும் உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? 33%. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள்.
இந்தியாவின் முதல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர். இந்தியாவின் முதல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ரொம்ப முக்கியமானது. ஆர்கே சண்முகம். இவர் ஒரு தமிழர். சரிங்களா? ஆர்கே சண்முகத்தால் தான் இது தாக்கல் செய்யப்பட்டது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவோட நம்ம ஜனவரி மந்தோடைய ஃபுல் கரண்ட் இவெண்ட்டும் முடிச்சிட்டோம். சரிங்களா? திரும்ப திரும்ப கேளுங்க, அதுவே உங்களுக்கு போதும். நீங்களும் வந்து தொடர்ந்து கரண்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கணும். பின்னாடி எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிவிஷனுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.